பார்க்குற இந்த சமுதாயத்தில் நம்மளும் அந்த மாதிரி ஒரு வேஷத்தை பூசிட்டு நடிக்கிறதுக்கு உண்மையிலே வந்து என்னுடைய பாராட்டுகள். அது இல்லாமல் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் இதில் நடிச்சிருக்கிறதாக சொன்னாங்க. அவங்க எவ்வளோ அழகாக இதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நமக்கு இதனுடைய பாதிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் நம்ம பார்க்கறது மாதிரி நமக்கு வந்து சொந்த அனுபவமே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது வந்து சொல்லி வந்து புரிய வைக்க வேண்டியதில்லை. காட்சி மூலியமாக நம்ம காட்டும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிவுங்கிறது தான் இந்த படத்தினுடைய நம்ம ஒரு நோக்கமாக இருக்குது. நம்ம வந்து வாழ்க்கையிலே நடந்திருந்தாலுமே கூட இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு ஒரு சிம்பதி தெரியும். அந்த பையன் கஷ்டப்படுறாங்க, அப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க இப்படித்தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம உணரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் காட்சி மூலியமாக நம்ம இதை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அந்த நோக்கம் ரொம்ப உயர்வானது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி நிறைய மருத்துவமனை சன்ரைஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து குடிபோதை மாற்று மறுவாழ்மைகள் நிறைய இடத்துல இருக்கு. இது சிறப்பாக செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை நம்ம தவறுதலா அந்த பக்கம் விழுந்திருந்தாலுமே கூட அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பின்பற்றி நல்ல ஒரு முறையில மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய மையங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சன்ரைஸ் மாதிரி இருக்குது. அதுல நம்ம கண்டிப்பா சேர்ந்து நம்மளோட ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதுமானது. மனக்கட்டுப்பாடு, மாத்திரைகள், கொடுக்குற கவுன்சிலிங், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதுமானது. நம்ம வந்து கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வெளியில வந்து புது மனிதர்களாக நம்ம டெய்லி சொல்லக்கூடிய பேர்களை எப்படி பார்ப்போம், புது மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா எல்லாருக்குமே உண்டு. இதை பயன்படுத்தும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஆனா வந்து அந்த பணம் விற்கிறவங்க குடும்பத்திலே நடக்கும்போது தான் ஒரு பணம் முக்கியம். தன்னோட குடும்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க விற்கிறவங்களுக்கு அடுத்த குடும்பத்தை பத்தி கவலை இல்லை. அதான் உங்களுக்கு சொல்ல வரும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பணம் தான். ஆனா நடந்தது யாரு? உங்க குடும்பத்துல. இழப்பு நமக்கு தான். ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? நம்மளை எவ்வளவு முட்டாளா வச்சுக்கிறாங்க. இனிமே அதெல்லாம் நம்ம தான் உணர்ந்து மாறி ஒரு நார்மல் பர்சனா இருக்க முடியாது. நீங்க அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா கை கால் பேலன்ஸ் இருக்காது. நீங்க எப்படி பிறந்த ஒரு ஆக்டிவா இருந்தோ அது மாதிரி இருக்காது. ஒரு ஏதாவது நம்ம கூட நம்ம அப்படியே முடிச்சுட்டு ஒரு வைப்பே இருக்காது. அதே இதுக்கு நமக்கு தேவையில்லாம நம்ம கான்ஃபிடண்டாக இருப்போமே. கண்டிப்பாக இருப்போம்ல. தேங்க்யூ.